இந்த வீடியோவில் மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 150 கிராம் கடலைப்பருப்பை நான் 3 மணி நேரம் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அது ஒரு மிக்சர் பவுலில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் வடையை தட்டி உள்ளே போடணும். வடை உள்ளே போட்டக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போனா தான் உள்ளக்க நல்லா வெந்து வரும். உங்களுக்கு பருப்பு பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிங்கன்னா பிரியாமல் நல்லா வரும். நான் அரிசி மாவு சேர்க்கலை. இப்போ வடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதோட தேங்காய் சட்னி குட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.